தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காசிநாத பாரதி அவங்க சொல்றதுல ஷார்ப்பான அர்த்தம் இருக்கு இல்லையா? 12 மணி நேர வேலை திட்டம்ன்ற ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் கொண்டுட்டு வரும்பொழுது கடுமையாக முதல்ல எதிர்த்தது இடதுசாரிகள் தான். ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான புள்ளின்றது பல அம்சங்கள்ல நாங்க போராட்டத்தை நடத்திருக்கோம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்ற கடுமையான விமர்சனத்தையும் இடதுசாரிகள் தானே முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க இடதுசாரிகளை ஏன் ஸ்பெசிஃபிக்கா அடிக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது விளிம்பு நிலை மக்களின் இயக்கம் என்று திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த விளிம்பு நிலை மக்களினுடைய இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே கொண்டு வந்த நலத்திட்டங்கள் இன்றைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் இருக்க வேண்டிய அந்த விளிம்பு நிலை மக்கள் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்கிறார்கள் என்றால் எங்களுடைய நலத்திட்டங்களுடைய வெற்றி. தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், விலையில்லா மடிக்கணினிகளாக இருக்கட்டும், விலையில்லா ஆடு மாடுகளாக இருக்கட்டும், இவர்கள் யாரை ஏற்றி வைக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அந்த மக்களை ஏற்றி நேரடியாக கண் முன்னால் காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் அவங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுருக்கிறோன்னு சொல்கிறோம். நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புவது எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே 33,000 போராட்டங்களை முன்னெடுத்த போலி போராளிகள் இன்றைக்கு எங்கே ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பதுதான் எங்களுடைய பிரதான. அவங்க இன்னைக்கு கூட இல்ல அவங்க டாக்டர் சாந்தி சொல்றது இதே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் பங்கேற்று தானே வந்து நிக்கிறாங்க. அன்றைக்கு கோவன் மூடு டாஸ்மாகை மூடுன்னு 63 பேர் இங்கே சாராயத்தை குடிச்சு செத்து போனாங்க கள்ளக்குறிச்சியில். நீங்க ஒரிஜினல் போராளியா இருந்தீங்கன்னா இன்னைக்கும் போராடி இருக்கோம். நாங்க எங்களுடைய ஆட்சியில நாங்க எந்த போராட்டத்தையும் நாங்க இங்க தலைப்பு சார்ந்து தான் பேசிட்டு இருக்கோம். உங்களை பத்தி பேசுறேன். இடதுசாரி சிந்தனைகள் அடிப்படையில் இல்ல, அதாவது அந்த அன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்தவங்க இன்னைக்கு போராட்டத்தை உண்மையான நோக்கம் அவர்களுடைய நோக்கம் டாஸ்மாகை மூடுவதாக இருந்தால் எடப்பாடியார் அரசுக்கு ஏதாவது உபத்திரத்தை கொடுக்க வேண்டும் தான் அப்படித்தானே இருக்க முடியும். நம்ம அப்படித்தானே எடுத்துக்க முடியும். 63 பேர் சாகிற போது நீங்க போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டும். அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலங்கிற போது உங்களுடைய போராட்டம் போலி போராட்டம் என்ற கருத்தை தான் நாங்கள் பதிவு வைக்க விரும்புகிறோம். நாங்கள் இங்கே சொல்றது எல்லாமே நீங்கள் மதவாத சக்தி, மக்களுக்கான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஈரல் மட்டுமல்ல இதயமும் கெட்டுவிட்டது. சொன்னது நான் அல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்கள் தான் சொன்னார். ஆண்டுதோறும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நடத்துகின்ற செஞ்சட்டை பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், இவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் தான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து போராடுவதற்கு வழியே இல்லை, போராட்டத்தை வந்து இரும்பு கரம் கொண்டு எடுக்குகிறார்கள்னு சொன்னது அவங்களுடைய எனக்கு புரிஞ்சுக்கும் அவர்கள். ஆனா நீங்க இது எல்லாமே இல்ல இது எல்லாமே கூட்டணிக்குள்ள இருந்தாலுமே கூட திமுகவை விமர்சிக்க செய்யறாங்கன்றதுக்கான ஆதாரம் தானே இது எல்லாமே. விமர்சனம் வந்து எதிர்க்கட்சி செய்யலாங்க. நீங்க கூட்டணி கட்சி வந்து அவங்களை வழி நீங்க இல்ல நீங்க ஒவ்வொன்றுக்கு கமெண்ட் அடிச்சீங்கன்னா நானும் உங்களை பேச விட மாட்டேன். அதாவது பேசி முடிச்சுட்டாங்க. நீங்க வந்து பேசி முடிச்சுட்டு தெனாவட்டா பண்றாங்க. அதாவது வலியுறுத்தி இல்ல அது வந்து இல்ல அது வந்து தவறான இதுல சொல்லல, ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில சொல்றேன். அதாவது அவர்களை வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழக வலியுறுத்தி மக்களுக்கான அரசை அமைப்பதற்கு ரூல் ஆஃப் லாவை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு நல்லா தெரியும். எக்மோர்ல ராஜாராமன் எஸ்ஐ, நேற்றைக்கு உடுமலையில் வந்து சண்முகம் எஸ்ஐ, காவல்துறையினருக்கே பாதுகாப்பு கொடுக்க அப்ப எந்த இராணுவத்தை கொண்டு வருவதா என்ற கேள்விக்கணை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நடைபெறுகின்ற கொலைகள் வந்து இன்னமும் வந்து நீதிபதிகள் மட்டும்தான் இன்னும் தமிழகத்துல கொல்லப்படுறாங்க. 5 ஆண்டுக்கு முன்பு போராட்டம் நடத்தலன்னு சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து வெட்டி கொன்ற வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல எனக்கு புரியுது காசிநாத. நான் கேக்குற கேள்வி ஒரே நிமிஷம் இருங்களேன். நீங்க நான் ரொம்ப பொறுமையா கேக்குறேன், நிதானமா உரையாடலாம். நான் கேக்குறது இடதுசாரிகளை பார்த்து இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல, எதிர்க்கட்சியாக அதிமுக என்ன போராட்டத்தை நீங்க முன்னெடுச்சீங்க? யார் அந்த சார் தெரியுமில்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? சார் என்ன சார் போராட்டம் மக்கள் மன்றத்துல என்ன போராட்டம் நடத்துறீங்க? யார் அந்த சார்ல நாங்க பண்ணின போராட்டம் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் எதிரொலித்தது. நண்பர் நந்தகுமாருக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும், சாந்தி அவங்களுக்கே தெரியும். அந்த இதுல தான் இவங்க வந்து விரைந்து தீர்ப்பை கொடுத்தாங்க. 150 மடங்கு சொத்து வரியை உயர்த்தின போது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போராடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதத்திற்கு ஒரு போராட்டம் தொடர்ந்து இவர்களுடைய மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருப்பதால் தான் இன்னைக்கு செல்லுகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவர் பேசுறாரு. என்ன கேட்கிறோம், நாங்க போராட்டம் நடத்தணும், அவங்க நடத்தினாங்களா கேளுங்க. நாங்க கேட்கிறோம் 63 பேர் இறந்து போனாங்களே கள்ளச்சாராய சாவுல போராட்டம் நடத்தினாங்களா கேளுங்க. 520 வாக்குறுதிகள்ல ஏறக்குறைய 420 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, போராட்டம் நடத்தினாங்களா கேளுங்க.
16,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தினந்தோறும் அரசு செய்யப்படுகிறாங்க, போராட்டம் நடத்தினாங்களா கேளுங்க. மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் எத்தனை லட்சம் பேர் இருந்துட போறாங்க தமிழகத்துல? அவர்களை இல்ல அவர்களை ஒரே நிமிஷம் அவங்க கேக்குறது ஒரே காசு பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்களேன். இந்த காலகட்டத்துல மக்கள் நல பிரச்சனைக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதுல இடதுசாரிகள் வந்து நிக்கல குறைஞ்சபட்சம். இதுல அதிமுக போராட்டத்துல திமுகவை விமர்சிக்க கூட மாட்டேன்றாங்கன்னு சொல்லுங்க. நாங்க போராடினாங்கிறோம். யார் அந்த சார் எங்க இருந்து வந்தது, எதுல இருந்து ஞானசேகரன் இது பண்ணது? ஏங்க கிட்னி பாதுகாக்கப்பட்ட தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது நாங்க. நீங்க சும்மா வந்து போற போக்குல பேசக்கூடாது. 7.5% இடஒதுக்கீட்டுல நீங்க என்னெல்லாம் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் எந்த ஏழை மக்களுக்காக பாடுபடுகின்றதோ, மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக 6,344 பேருக்கு இன்றைக்கு மருத்துவம் படிக்கிறார்கள் என்று சொன்னால், நேற்று கூட ஒரு பதிவு, பரோட்டா மாஸ்டருடைய மகன் மருத்துவ படிப்பு படிக்கிறார்னு சொல்லி நீங்க சும்மா வந்து வார்த்தைகளால் விளையாடி சர்க்கரை ஒரு நிமிஷம் வார்த்தைகளால் சர்க்கரை என்று எழுதி நக்கினால் சர்க்கரையை நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம். அதைத்தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு ஆளுநர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றீங்க, அன்னைக்கும் ஆளுநர் செய்யல. ஆனால் அரசிதழில வெளியிட்டு அதை சட்டமாக்கணும். 7.5% அதிமுக இவ்வளவு போராட்டம் அவர் என்ன பண்ணினாங்க, அவங்க ஆட்சி காலத்துல பண்ண திட்டங்களை சொல்றாங்க தவிர எத்தனை 100 போராட்டம் மிஸ் பண்ண சொல்லுங்க. நான் லிஸ்ட் பண்றேன். வேங்கவேல் 1000 ஆண்டுகள் இல்லாத அவளோ நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நாங்க பண்ணலன்னு வெச்சிருங்க. நாங்க ஃபெயில் நீங்க பண்ணத சொல்லுங்க. நாங்க கேக்குறது இப்ப நீங்க எதிர்க்கட்சி 1 கோடிக்கு மேல மெம்பர் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க. கேள்வி நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. எங்களை பத்தி விடுங்க, எங்க மக்கள் பாத்துப்பாங்க, எங்க மக்கள் எங்களை டிசைட் பண்ணுவாங்க. நீங்க இல்ல இல்ல கேள்வி வந்து அவர் என்ன கேட்டாரு இல்லங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒன்னு கேக்குறேன். மிகப்பெரிய சாந்தி இது அவர்க்கான நேரம். அவங்க இதுல தலையிடாம ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து அதே மாதிரி அவர் நேரத்துல கூட சொன்னாங்க, நான் தலையிடாம இருந்தேன். நான் என்ன கேக்குறோம், ஒரு பெரிய மிகச்சிறந்த மக்கள் நல அரசு ஒன்று செயல்படுது, நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளிலவே வரமாட்டோம்னு நீங்கள் இடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஒன்றா இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். 1000 ஆண்டுகளில் நடக்காத அவலம் ஒரு திராவிட இயக்க ஆட்சியில் நடந்திருக்கு. வேங்கவேல என்ன பண்ணுனீங்க? நாங்கள் அதை தான் கேட்குறோம். உங்கள் செஞ்சட்டை பேரணிக்கு இப்போ அனுமதி கிடையாது, கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பேரணிக்கு. அதுக்கு என்ன போராடினீங்க? 8 மணி நேரம் 500 ஆண்டுகளில் கிடைத்த போராட்டத்தினுடைய வெற்றி 8 மணி நேர வேலை. அதை யாரோ ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக 12 மணி நேரம் ஆக்குறாங்க. என்ன காரணத்துக்காக அந்த கூட்டணியில் நீங்க வந்து ஹோல்டிங்கா இருக்கிறீங்கிறத நாங்க கேட்கிறோம். என்ன உங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல், மக்களின் நலன் சார்ந்து என்ன போராட்டத்தை நாங்க அதுதான் நீங்க போராட்டம் நடத்துனீங்கல்ல காசிநாத் பாரதி, என்ன தீர்வு கிடைச்சது? ஏங்க ஞானசேகரன் எதுலங்க அரெஸ்ட் ஆனாரு? சரி, அப்போ நீங்க போராட்டம் நடத்தி தீர்வு கிடைச்சது, ஏன் இடதுசாரிகளை கேக்குறீங்க? இடதுசாரிகளை ஏன் கூப்பிடுறீங்க? கூட்டணியில இருக்கிறதுக்கான காரணத்தை கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு பெரிய மிகச்சிறந்த மக்கள் நல அரசு இருக்குன்னா அடுத்துதான் அவங்க தாங்க வரணும். அதனால தாங்க நான் அந்த கூட்டணியில தொடர்றோம்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ரைட் ஒன். இங்க என்ன இருக்கு, சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்குங்களா? அப்போ விமர்சனம்ன்றது ஒரு நிமிஷம், அப்போ அதிமுக வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது மக்கள் நலன் அப்படின்றத தாண்டி திமுக கூட்டணி உடைக்கணும் அப்படி கிடையாது. அதற்கான விமர்சனம். அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. என்னுடைய தந்தையார் மார்க்சிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர், ஆசிரியராக இருந்தவர். என்ன கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மேல இன்றைக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கிறது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இன்னைக்கு திருமாவளவன் உட்பட அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கமாக இருந்தவர்கள் தங்களுடைய சுயத்தை எழுந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நாங்கள் சொல்ல வர்றோம். விளிம்பு நிலை மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்னத்துக்காக நீங்கள் கான்கிரீட்டாக அந்த கூட்டணியில் இருக்கீங்கிறது. நான் நல்லது நடக்குதுன்னா நான் அந்த கான்கிரீட்லாம் இருக்கிறேங்க, நான் நல்லா செஞ்சுருக்கேங்க. நீங்கள் அவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறீங்களே. ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் 21 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது அனைத்து சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்திற்கு அதே போராட்டத்தில் நடு இரவுல ஏதோ கொள்ளைக்காரர்களை பூந்து பிடிப்பதை போல வீட்டில் சென்று அரசு செய்யறாங்க. போராட்டம் முடிவடைவதற்கு முன்பே அமைச்சர்கள் சி வே கணேசன் உட்பட போய் போராட்டம் முடிவதற்கு முன்பே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சவுந்தரராஜன் வந்து முடியல, போராட்டம் முடியலங்கிறாரு. இன்றைக்கு வரை உங்களால் தொழிற்சங்கத்தை அங்க அமைக்க முடிகிறதா? உங்கள் இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? எந்ததுக்காக நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நடத்துகிறீர்கள்? நாங்க அதை தான் கேட்கிறோம். நாங்க வந்து மக்களின் நலன் சார்ந்ததான், நாங்க மார்க் போடுறதுக்கு நாங்க ஒன்றும் வாத்தியார் கிடையாது. ஆனால் மக்களின் நலன் சார்ந்த ஒரு இயக்கம், ஒரு இயக்கத்தினுடைய பெயர் கெடுகிறத நாங்க கேட்கிறோம். ஒண்ணு கேட்கிறோம். 20,000 கோடி 30,000 கோடி அடித்து குவித்து விட்டார்கள் சொன்னாங்களே, இல்லாமலா சொன்னார்? அந்த கட்சியினுடைய நிதியமைச்சராக இருக்கிறவங்க சொன்னார். என்ன போராட்டத்தை நீங்க முன்னெடுத்தீங்க? என்ன அதுக்கு என்ன எதிர்வினையை நீங்க ஆற்றினீங்க? இன்னமும் சொல்றாரு சூர்யா சிவா, அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற சிவாவுடைய மகன் சூர்யா சிவா, அந்த ஆகாஷ் பாஸ்கரன், அந்த ரதீஷ் அண்ட் விக்ரம் ஜூஜுனுடைய வழக்கில் விக்ரம் ஜூஜு வந்து 30 கை கடிகாரங்கள் 850 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காருன்னு
உண்மையிலே வைத்தறிச்சலா இருக்கிறது. 1000 ரூபாய்க்கு மக்கள் அழைத்து இதுக்கு இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்க? இடதுசாரிகள் அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து எங்க கூட்டணியாக தோழமை சுட்டுதல் தான் நான் சொல்ல வர்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன். தொல் இல்ல திருமாவளவன் காசிநாபதி, இல்ல ஒரு வழக்கறிஞர், ஒரே நிமிஷம் இருங்க காசிநாபதி, நீங்க ஒரு வழக்கறிஞர், உண்மையிலேயே தொல் திருமாவளவன் நல்லா தெரியும். காசிநாதபாரதி ஒரு வழக்கறிஞர், மக்களுக்காக அது சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்தா தீர்வு காணலாம். நான் சொல்றேன் கேளுங்க. சுயம்புவாக தன்னிச்சையாக முளைத்த ஒரு தலைவர், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்துறாரு. மது ஆலை வைத்திருக்கின்ற டிஆர் பாலு அவர்களை அந்த எருக்கு அழைத்து காந்தி படுகொலையை கண்டித்து கோச்சை வளர்த்துக்க போராட்டம் நடத்துவது போல டிஆர் பாலு அந்த இதுக்கு அழைச்சிங்கன்னா இதில் என்ன நோக்கம் இருக்குது சொல்லுங்க? மதுவிலக்கு மாநாடு, அந்த கிங் கெமிக்கல்ஸுங்கிற நிறுவனத்தை வச்சிருக்கிற அந்த மதுவை தயாரிக்கின்ற ஆலையை வைத்திருக்கிறவர் டிஆர் பாலு, அவரை கூப்பிட்டு நீங்கள் மாநாடு நடத்துறீங்க. உங்களுடைய சுயம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய நோக்கம் எங்கே இருக்கிறது? வேங்கவேல் பிரச்சனையில் விழித்தெழுந்து வெளியில் வந்திருக்க வேண்டாமா? இல்லை கள்ளக்குறிச்சி மரணத்தில், அதாவது இது போன்ற ஒரு கடைநிலையில் இருக்கிற இடத்துல வந்து யார் இறக்கக்கூடிய மக்கள் யாராக இருக்க முடியும்? என்ன, இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அப்ப இதுல கூட உங்களுக்கு ரோசம் வரல அப்படின்னு சொன்னா நீங்கள் எதற்காக அந்த கூட்டணியில கான்கிரீட்டாக தொடர்கிறீர்கள்? அப்ப மக்களின் நலனை விட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் நலனை விட்டு வேறு ஏதோ ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குன்னு நாங்க சொல்லி காட்டுறதுல என்ன தவறு இருக்கு? மக்கள் இயக்கமாக, மக்களுக்கான இயக்கமாக எதிர்க்கட்சிகளுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை.